என்னையா எப்படியா நடந்தது? தெரியாது சார். தெரியாதுன்னு சொல்றதுக்கு நீங்க எதுக்குயா? போலீஸுக்கு சொல்லியாச்சா? ஆம்புலன்ஸ் வந்தாச்சா? என்னையா யாரும் பேச மாட்டேங்கிறீங்க? நான் மரியதாஸ் BA 2வது ஆண்டு படித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அது மிகையாகாது. என்னுடைய 40 ஆண்டுகால கல்லூரி வாழ்க்கையிலே இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது இதுதான் முதல் தடவையாகும். இந்த கோர காட்சியை பாருங்கள். ஒரு நாளைக்கு 6 வேளை உணவு உண்டு வந்த நமது நண்பர் பெருமாள் இப்பொழுது ஒரு வேளை உணவு கூட இல்லாமல் பட்டினி போராட்டம் இருக்கிறார். செயலிழந்து கிடைக்கின்ற அவரது கால்களை பாருங்கள். இதோ இதுதான் அவரது அற்ப உடல். இந்த உடலை உழைத்திருக்கும் அந்த வலுவிழந்த 2 கரங்களை பாருங்கள். அந்த பரிதாபம். இவரது உடல் மீறுமா? குரங்க கூட்டிட்டு போய் வித்த கட்டுற மாதிரி மூளைக்கு மூளை உண்ணாவிரதத்துல என்ன உட்கார வச்சு உண்டியல் ஏந்திடுவான் போல இருக்கு. ஏற்பட வேண்டுமா? இதற்கு ஒரு பதில் சொல்ல மாட்டாயா? மா, பலா, வாழை, சாத்துக்குடி என்ற கனிகள் கொஞ்சம் விளையாடும் கன்னி தமிழ்நாடே, இந்த புழுதியின் புத்திரனின் நிலைமையை பார். அடுத்த தமிழ்தாய் வாழ்த்து. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். நன்றி, வணக்கம். மாணவர்களே, ஒரு மங்களகரமான நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆவதற்கு ஒரு பெண் தேவை என்று சொல்வார்கள். இந்த கல்லூரியிலே ஒரு பெண் கூட இல்லாததால் நமது ஜீவாவின் நிலைமையை பார்த்தீர்களா? பாவம், அவனே பெண் குரலில் பாட வேண்டிய ஒரு அவல நிலைமை. ஜூஸ்ல சக்கரை ஜாஸ்தியா இருக்கு, கொஞ்சம் கம்மி பண்ண சொல்லு. அப்புறம் அல்வா அல்வா அதை நான் தர்றேன். நீங்க கிண்டுனதா சார்? குட் மார்னிங் சார். வணக்கம் சார். என்ன இந்த பக்கம்? இதுக்கு பேரு உண்ணாவிரதமா? ஆமா, என்ன டியூப் வச்சுக்கிட்டு கீழே இருந்து உறிஞ்சிக்கிட்டு இருக்கிற? கோரிக்கை. கோரிக்கைகளா? கோ எஜுகேஷன் எல்லாம் பொண்ணுகளோட உரைச்சிட்டு தான் படிக்கணும்னா மெட்ராஸ்ல நிறைய காலேஜ் இருக்கு. இங்க எதுக்குடா படிக்க வர்றீங்க? நாங்கள் மைக்கிலடா மடையா. 2வது கோரிக்கை, பெண் விரிவுரையாளர். ஆமா, இதுல மட்டும் என்ன மும்மொழி திட்டத்தை அமுல்படுத்திருக்கீங்க? மிஸ்டர் வெங்கட்ராமன், இந்த கோரிக்கையை மட்டும் நாம பரிசீலனை பண்ணலாம் நான் நினைக்கிறேன். சும்மாரியா சும்மாரியா சும்மாடா. பரீட்சை இல்லாமல் பாஸ். அப்புறம் எதுக்கு காலேஜ் கேட்டேன்? நான் எதுக்கு பிரின்சிபாலா இருக்கணும்? இந்த ஆள் எதுக்கு தேவையில்லாம வைஸ் பிரின்சிபாலா இருக்கணும்? டேபிள் இருக்கு, சேர் இருக்கு, எல்லாம் எதுக்குடா? இதேதான் சார் ஊர்ல எங்க அப்பனும் என்கிட்ட கேட்டாரு. நீ உள்ள போய் படுறா. இன்னும் உண்ணாவிரதம் முடியலடா. முடியலையா? நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை விட விரும்புகிறேன். என்ன? நீங்கள் எங்கள் 3 அம்ச கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் இந்த இடத்திலேயே நான் தீ குளிப்பேன். மூதேவி, டீ குளிக்கிறதுனா சனிக்கிழமை நல்லெண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு குளிக்கிற குளியல் நினைச்சுக்கிட்டியா? குப்புன்னு பத்திக்கிச்சுன்னா வெந்துருவடா. அப்புறம் பாட கட்டி இதே மாலையை போட்டு தூக்கிட்டு போக வேண்டியதுதான். லேடி லெக்சர் உன்னால பார்க்கவே முடியாது. வைஸ் பிரின்சிபல்ங்கிற முறையில வெக்கத்தையும் மானத்தையும் விட்டுட்டு நானே அனௌன்ஸ் பண்றேன். வர்ற திங்கட்கிழமை என்னைக்கு ராஜினாமா பண்ண போறீங்களா? அதத்தான் எதிர்பார்த்தியா? கோரிக்கையை நிறைவேற்ற மிகவும் சிறந்த நாள் சுப முகூர்த்தம். தம்பி, கொஞ்சம் சாம்பார் ஊத்து. டேய், அந்த கடைசி டேபிளுக்கு சாம்பாரா ஊத்திட்டு இருக்க. ஒரு பக்கெட் ஆச்சு, கட் பண்ணு. டேய், அந்த பார்சல் ஆர்டர் கட்டிட்டியா? ரெடி நேர இந்தாங்க. கோஷம் மட்டும் நல்லா போறானுங்கய்யா. ஆனா எதுக்கு போறேன் ஏன் போறேன்னு கேட்கறதே கிடையாது. லாரி கொண்டு வந்து நிறுத்தினா திப்பு காசை வேண்டி ஏறிக்க வேண்டியதான். நாயரே, ஜாடையா பேசாதீங்க. நாங்களே காலேஜ்ல உண்ணாவிரதம் இருந்துட்டு ஏற்கனவே டயர்ட் ஆகி இங்க வந்துட்டோம். நீங்க வேற டென்ஷன் பண்றீங்க. ஆமா, பெரிய சுதந்திர போராட்டத்தில் கலந்துட்டு வந்துக்கிறீங்க. உங்க உண்ணாவிரதத்தோட யோகியதை தெரியாதா? நாயர், பந்தலுக்கு பின்னாடி என்ன நடந்தது தெரியுமா? பார்சல் அனுப்பிச்சவனே நான்தாயா. கண்டதை கிளறாதீங்க. இங்க பாருங்க, நாங்க ஜெயிக்கணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்வோம். என்ன சொன்ன? என்ன வேணாலும் செய்வோம். ஆனா கடனை மட்டும் செட்டில் பண்ண மாட்டீங்க. உங்க பழைய பாக்கி எவ்வளவு இருக்கு தெரியுமா? பாயத்திறக்கிறதா நாயங்கிறத நாயர் அவ்வளவு ஸ்டைலா சொல்றாரு பத்தியா? உன் பாக்கி சேர்த்து தாடா சொல்றேன். ஏண்டா வேலை வெட்டிக்கு போறவனே இப்படி எல்லாம் சாப்பிடறது இல்ல, சும்மா தான் இருக்க. இந்த கட்டு கட்டுற என்ன நாயர? எல்லா கடையிலயும் அரசியல் பேசக்கூடாதுன்னு போர்டு வச்சிருப்பாங்க. நீங்க என்னடான்னா அரசியல் பேசலான்னு போர்டு வச்சிருக்கீங்க. என்ன அவ்வளவு தில்ல உங்களுக்கு? இதுக்கு என்னையா தில்லு? இதுக்கு என்ன தில்லு? எல்லா கடையிலயும் உள்ள அரசியல் பேசக்கூடாதுன்னு போர்டு எழுதி வச்சுக்கிறா. அதனால ஜனங்கள்லாம் நாம அரசியல் பேசக்கூடாதுன்னு நினைச்சிட்டு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வெயில இருந்து ஓட்ட போட்டு வந்துடுறா. அதனால அரசியல் பேசுறதுக்குன்னே ஒரு ஜாதி உருவாகி பேசியே நாட்டை கெடுத்துட்டு இருக்காங்களே. ஒவ்வொரு குடிமகனும் அரசியல் தெரிஞ்சுக்கணும்யா. ஏன்னா நான் வாங்குற தீப்பெட்டியில இருந்து குடிக்கிற டீயில இருந்து ஏன் கக்கூசு போட அதுக்கும் கூட நான் வரி கட்டிட்டு இருக்கோம்ல. அப்ப நாம கொடுக்குற வரி பணத்துல தான் நாட்டுல எல்லாம் நடந்துட்டு இருக்கு. நாம தெரிஞ்சுக்க வேணாமா? இது பாயிண்ட். ஏப்பா, நீங்க ஓட்டு போட்டுறீங்களா? எவன் போய் 3 மணி நேரம் கியூல நின்னு விரல்ல மைய தடவி விட்ட முடியாது. போய் இவன் தான் 5 வாட்டி போட்டான். டேய் மாதிரி, இவன் பாடி கண்டிஷனுக்கு 10 ஓட்டு வேணாலும் போடலாம். அவனுக்கு போட்டா வாங்கிட்டும் வரலாம். ஏன் சேச்சி, உங்களை பார்த்தா லேடிஸ் கப்பல் மாதிரி சூப்பரா இருக்கீங்க. நீங்க இந்த ஆளை கல்யாணம் பண்ணிட்டு இந்த மெஸ் இட்லி வடை பூரி பொங்கல்னு கலர் காம்பினேஷன் உதைக்குதே, நீங்க எப்படி? പാലക്കാട് ബോർഡറിൽ ഞങ്ങൾക്ക് ഹോട്ടൽ ഉണ്ടായിരുന്ന സമയം ഒരു ദിവസം ഇവർ അവിടെ പുട്ട് തിന്നാൻ വന്നു. ദിവസം എത്രയോ പേര് വന്നു പോയിക്കൊണ്ടിരുന്നു. പക്ഷേ എന്റെ മനസ്സിൽ കൊളുത്തിട്ട് പിടിച്ച ഒരേ ഒരാള് ഇവരാ.
யோ ஒரிஜினல் ஸ்டோரி எங்கிட்ட கேளுங்கயா. In 1942 லவ் ஸ்டோரியா இருக்கும். யா அப்போ நான் கோயம்புத்தூர்ல இருந்து பாலக்காட்டுக்கு இவங்க கடையில புட்டு சாப்பிடறதுக்காகவே போவேன். அப்ப எனக்கு மலையாள பாட்டுலாம் ரொம்ப நல்லா வரும். நம்பிக்கலையா? கடலினக்கிற போனோரே வான் காணா பொன்னிலும் போனோரே போய் வரும் போலெந்து கொண்டு வரும் கை நிறைய போய் வரும் போதெந்து கொண்டு வரும். நாயர் இந்த மோசமாயிட்டு பாடுது, சேச்சி எப்படி ஏமாந்துச்சு? இந்த பாட்டு மட்டும் இல்லப்பா, இன்னொரு பாட்டு இருக்கு. 14ஆம் ராவு. சரி சரி செய்திகள் வாசிப்பது சதிலீலாவதி. வணக்கம். ஆங்காங்கே இருக்கும் மாணவர்கள் கலைந்த கேசங்களை சரி செய்து கொள்ளவும் போடாமல் விடப்பட்ட பட்டன்களை போட்டுக்கொள்ளவும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். விசில் அடிப்பது, அதிகமாக ஜொல்லு விடுவது போன்ற நல்ல பழக்கங்கள் இன்று முதல் தடை செய்யப்பட்டுள்ளன. தற்போது வந்த தகவலின்படி நமது கல்லூரி முதல்வர் 14 ஆண்டுகள் பூசாத தன் முகத்திற்கு ஜொலிக்கும் பவுடர் பூசியிருப்பதாக எமது நிருபர் கல்லூரி வளாகத்தில் இருந்து ஃபேக்ஸ் செய்தி அனுப்பியுள்ளார். மற்ற விரிவுரையாளர்கள் இருக்கும் இடங்களில் ஆயுர்வேத தைலங்களும் லேகியங்களின் வாசனைகளும் குப்பென்று அடிப்பதாக அந்த செய்தி மேலும் கூறுகிறது. வெல்கம் வெல்கம். Excuse me. Thank you. Oh, thanks. I am Venkatraman, principal of this college. MA, MPhil, PhD. I am Dr. Narasimhan, vice principal of this college. Double MA, double MPhil, 1 PhD. உன்னை பத்தி சொல்லும்போது நல்லா சொல்றேன், ஆனா கிளாஸ்ல லெக்சர் பண்ணும்போது இப்படி பண்றது இல்லையே. தாய் குலத்திற்கு என் சிறந்தாண்ட வணக்கம். இவன் ஒருத்தன். நான் தான் தமிழ் பேராசிரியர் தஞ்சை குஞ்சிதபாதம். சுருக்கமாக சொன்னால் ஏற்கனவே சுருக்கமா தான் சொல்லிருக்கீங்க, இன்னும் சுருக்கிடாதீங்க. My dear students, இவங்க தான் உங்க இங்கிலீஷ் லெக்சரர். Okay. If you have any complaint, please come to my room. It will be always open. You are the only lady in this college. Please be careful. he is the only அலைச்சல் case in this college. So you be careful. மினரல் வாட்டர் சாப்பிடுறீங்களா? Oh, no thanks. இல்ல இருமினீங்களேன்னு பார்த்தேன். ஆசிரிய பெண்மணி, This is English. You are Tamil. ஒண்ணுக்கு லிங்கே ஆகாது. Don't laugh. Follow me. மேடம், உங்க பேரு? எலிசபெத். படிச்சது நாகர்கோவில் கிறிஸ்டியன் காலேஜ், வேலை பார்த்தது மதுரை ஃபாத்திமா காலேஜ். இப்போ நீங்க வந்திருக்க காண்டஸ் கார் நம்பர் TN096444. ஓகே மேடம்? பின்னாடி டயர் கூட லைட்டா தேஞ்சிருந்துச்சு. What a surprise! How you got my details? நாங்களும் பிரின்சிபாலா. Okay, silence. Let's start the lesson. Antony and Cleopatra. Shakespeare says about Cleopatra, age cannot wither her, nor custom still. Her infinitive variety other women cry. Just think about Cleopatra. Yours, Cleopatra. To the future and to our success. Success in what? Why, success in saving the economy and keeping England from being... ஃபேண்டாஸ்டிக். பின்னிட்டா. இதுலெல்லாம் தெளிவா இருக்கு. நான் ஒண்ணு கேக்குறேன், பதில் சொல்லுங்க. ஞாபக சக்தியில நீங்க புலியா எலியான்னு பாப்போம். நம்ம கல்யாணத்தன்னைக்கு நான் என்ன புடவை கட்டிட்டு இருந்தேன் சொல்லுங்க பாப்போம். புடவை கட்டிட்டு இருந்த மடிசாரு, ஆனா என்ன கலர்னு தான் கன்ஃபியூஷனா இருக்கு. தாத்தா க்ளீன் போல்ட். பாட்டி மாட்டிக்கிட்டாங்க. இந்த ஒரு கேள்வியை வச்சு என்ன நாக் அவுட் பண்ணிட்டீங்களா? ஏன் தாத்தா, கல்யாணத்தன்னைக்கு பாட்டி கட்டியிருந்த புடவை உங்களுக்கு எப்படி மறந்தது? கல்யாணத்தன்னைக்கு அவர் என்ன எங்கடி பாத்துட்டு இருந்தார்? என் பக்கத்துல இருந்த தோழியை தானே வளைச்சி பாத்துட்டு இருந்தார். ஏந்திரடி, வெளியில போயிட்டு வந்தா கை கால் அலுமின்னு உள்ள வரணும்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். பாப்பா சரி. நீ இன்னும் போன ஜென்மத்திலே இருக்க, இந்த ஜென்மத்துக்கு வா. இப்பெல்லாம் இந்த ஃபேஷன் பாரு, சம்பந்தா ஃபேஷன். அத கவனி, எவ்வளவு ஜோரம் ஆடுறா பாரு, ரப்பர் மாதிரி உடம்ப வளைச்சு. பாத நிறுத்துங்க. நான் எந்த ஜென்மத்திலும் இப்படிதான் இருப்பேன்.
கௌசல்யா, சத்யம் தியேட்டர்ல லேட்டஸ்டா என்ன இங்கிலீஷ் பிக்சர் ஓடுறது? வயசுக்கு ஏத்த பேச்சு பேசுங்க. வயசுக்கும் பேச்சுக்கும் சினிமாவுக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கோ இல்லையோ, முதல்ல இந்த அரடாயர் போடுற பழக்கத்தை ஒழிச்சு கட்டுங்க. ஹலோ. ஓ ஹலோ, யாரு? ஹரிஹரனா? எப்படிடா இருக்கு? மழையெல்லாம் மலேசியால எப்படி இருக்குன்னு கேளுங்க. ஆமா, ரொம்ப அவசியம். ஹலோ, உங்க அம்மா பூஜை ரூம் கான்ட்ராக்ட் எடுத்திருக்கா. உன் பொண்ணு வந்து என்ன மாதிரி எப்பவும் போல ஃபேஷனபிளா பளபளன்னு ஷோக்கா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அவ ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கா. நான் வந்து எப்பவும் போல தான் வாக்கிங், ஜாக்கிங், மியூசிக்கு, அப்புறம் வந்து யோகா. இப்ப கூட ஒரு ராமாயண படம் தான் பார்த்துட்டு இருக்கேன். அப்புறம் பிசினஸ் எல்லாம் எப்படி இருக்கு? ஓகேயா? சரி, இந்தா உன் பொண்ணுகிட்ட பேசு. பேசிட்டு கொடுங்க. பேசுமா, பேசு. ஹலோ, ஹாய் டாடி, ஹவ் ஆர் யூ? தாத்தாவும் பாட்டியும் என்ன சரியாவே பாத்துக்கிறது இல்ல. எப்ப பார்த்தாலும் என்ன வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க டாடி. சாப்பிடு சாப்பிடுன்னு ஒரே தொந்தரவு. 9 மணிக்கு மேல முடிச்சுக்கிட்டு இருந்தா உடம்பு கெட்டுடும்னு சண்டை போடுறாங்க டாடி. ஓகே டாடி, யா பாய். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. சார், துப்பாக்கி, மிஷின் கன்னு, கிளாஸ் ரூம்ல ஆயுத கலாச்சாரத்தை பத்தி பேசுனீங்க. உங்களை தடாவத்துக்கு உள்ள போட்டுருவாங்க. பி கேர்ஃபுல். உனக்கு தமிழும் தெரியாது, தமிழுக்கு அர்த்தமும் தெரியாது. யா. நீ பேசாம கோனார் ரோட்ல போய் நோட்ஸ் வாங்கி படிடா, போடா. தேங்க்யூ. கோவலனை தேடி வந்த கண்ணகி மதுரை மாநகர வீதியிலே தலைவரி கோலமாக ஓடி வந்து கொண்டிருக்கின்றாள். சார், டேய், பாடத்தை என்ன ஆரம்பிக்கலாம், அதுக்குள்ள என்னடா சந்தேகம்? நான் அப்புறமா பாத்ரூம் போய்க்கிறேன் சார். உட்காரு. இங்கே போலாமா சார்? உட்காரு. ஓகே. கோபமாக வந்த கண்ணகி பாண்டியனின் ராஜ்யசபைக்குள் புகுந்து என்ன பாட்டு பாடினால் தெரியுமா? எனக்கு தெரியும் சார். சொல் 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 சொல். பாண்டியனின் ராஜ்யத்தில் உயலாலா ஏங்கி நின்ற பைங்கிழிக்கு உயலாலா. பாண்டியனின் ராஜ்யத்தில் நிறுத்துங்கடா முண்டா. பாண்டியனின் ராஜ்யசபையில் கண்ணகி என்ன பாட்டு பாடினால் தெரியுமா? தேரா மன்னா செப்புவதோடையோ. தேரா மன்னான்னா என்ன அர்த்தம்? சார், அந்த காலத்துல மன்னர் ஆகிறதுக்கு எக்ஸாம் வச்சாங்க. அதுல தேராதவங்களை எல்லாம் தேரா மன்னான்னு சொன்னாங்க. சத்தியமா நீ தேரவே போறதில்ல. உய் உண்டாம் உய்வில்லை. உய் என்றால் என்ன? இது நல்லா இல்ல சார். இது நல்லா இருக்கா சார்? எல்லாரும் நல்ல மூட்ல இருக்கிறீங்க, பார்த்தாலே தெரியுது. இப்பொழுது நான் உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலை இசையோடு பாட போகிறேன். பாடுறது பாடுறீங்க, நல்லா கண்ணு மூடி பாருங்க, கான்சென்ட்ரேட் பண்ணி பாருங்க. நல்ல யோசனை, அப்படியே பாடுங்க. சீக்கிரம் மூடுங்க. அலை பாயுதே கண்ணா என் மனமிகு அலை பாயுதே, அலை பாயுதே கண்ணா என் ஆனந்த மோகன வேணு கோணமதில் அலை பாயுதே கண்ணா கண்ணா கண்ணா. என் பாட்டுக்கும் என் தமிழுக்கும் மரியாதை கொடுத்து உட்கார்ந்து இருக்கிறியே, நீ ஒத்தம் தாண்டா உண்மையான தமிழன். அட போங்க சார், 4:30 மணிக்கு ஃபிகர் வருது, அது வரைக்கும் இங்க வெயிட் பண்ணலாமேன்னு பார்த்தா உங்க லொல்லு தாங்கலையே. பீச் பக்கம் போகாதீங்க போகாதீங்க சொன்னா கேக்குறீங்களா? அலை பாயுதா அலை. ஐயோ, என் தமிழுக்கு இந்த சோதனையா? ஐயோ,